ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் பெஸ்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ். தமிழ் தலைவாஸ் ஒரு தோல்விக்கு அப்புறமா வராங்க, குஜராத் ஜெயண்ட்ஸும் அப்படியே தான் 2 தோல்விக்கு அப்புறமா வராங்க. இந்த போட்டியோட குயிக்கான ப்ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டேயில் இன்னொரு போட்டி இருக்குது, அதோட ப்ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்கலாம், தமிழ் தலைவாசில் சாகர் ரத்தி உள்ள ஆட வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நீங்கள் எல்லா மேட்சுக்குமே ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ கேட்டுட்ருக்கீங்க. பட் அது ரொம்ப கஷ்டம், நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சுக்கும் நான் ரிவ்யூ போட்டுருவேன். பட் தமிழ் தலைவாஸ் மேட்ச் எல்லாத்துக்கும் ப்ரிவ்யூ போட நான் ட்ரை பண்ணுறேன். அது நிறைய பேர் இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் பற்றி இன்ஸ்டாவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டெலிகாஸ்ட் அதாவது ஃப்ரீயாக பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரே வழி இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மேட்ருக்குள்ளே வருவோமா. செப்டம்பர் 6 அன்னைக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 நாள் லீவ் இருந்துச்சு தமிழ் தலைவாஸுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு மேட்சஸுமே ஆடல. செப்டம்பர் 6 அன்னைக்கு 2 போட்டிகள் இருக்குது. செப்டம்பர் 6 அன்னைக்கு இருக்க போகிற ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பட்னா பைரேட்ஸ் வெஸ் பெங்களூரு புல்ஸ். 2வது மேட்ச் தான் தமிழ் தலைவாஸ் எஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரேட்ஸ் எஸ் பெங்களூரு புல்ஸ். அண்ட் இந்த வீடியோ நான் செப்டம்பர் 5 அன்னைக்கு எடுக்கிறேன். ஸோ அன்னைக்கு பெங்களூரு புல்ஸ்க்கு ஒரு போட்டி இருக்குது, அந்த போட்டிக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் நான் அந்த வீடியோ எடுக்கிற சமயத்தில் பட்னா பைரேட்ஸும் பெங்களூரு புல்ஸும் டேபிளில் கடைசி இடத்துல தான் இருக்காங்க. அதாவது கடைசியில் ஒரு டீம் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். அதற்கு மேலே 10வது மற்றும் 11வது இடத்துல இந்த 2 டீமும் இருக்குது. ஆன 2 போட்டியும் தோத்துட்டு உட்காந்துருக்காங்க. பட்னா பைரேட்ஸும் க்ளோஸாக போய் தான் தோத்தாங்க, பெங்களூரு புல்ஸும் க்ளோஸாக போய் தான் தோத்துருக்காங்க. ஒவ்வொரு டீமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்னா பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சரி அப்போவும் சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டீமாக தான் இருந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 அன்கிட் ஜக்லான், சங்கேஷ் சாவந்த், சோம்பீர் குலியா, சுதாகர் எம், அயன் லோச்சப், தீபக் சிங், மணிந்தர் சிங் இவங்களாம் தான் ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 பார்க்க நல்லா தான் இருக்குது. பெங்களூர் புல்ஸுமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வருவாங்க. அதாவது யோகேஷ் அண்ட் கூடவே அன்குஷ் வந்து கார்னர்ஸ்லையும், அண்ட் தென் சஞ்சய் அண்ட் தீரஜ் வந்து கவர்ஸ்லையும், 3 யங்ஸ்டர்ஸ் ஆகாஷ் டே உட்பட ரைடர்ஸாகவும் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பட்னா பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்கிறது அந்த டீமோட டிஃபென்ஸ் மட்டும்தாங்க. அந்த டீமோட கார்னர்ஸ் அன்கிட் ஜக்லானும் சரி, இந்த பக்கம் சோம்பேர் குலியாவும் சரி ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமையுது. ரைடிங்கில் மணிந்தர் சிங் கொஞ்சம் அப்படி இப்படின்னு, சுதாகர் சூப்பராகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அயனோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பட் இங்கே அயன் 3வது பார்ட் தான் ஆடிட்டு இருக்காரு, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். 2வது மேட்சஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவர் மட்டும் தான் ஆடினாரு, கொஞ்சம் மணிந்தர் சிங்கோட சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ சுதாகருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே சுதாகர் அண்ட் அயனை வந்து பிரைமரியா ரைடர்ஸாக ப்ளே பண்ண வச்சுட்டு அண்ட் கூடவே டிஃபென்ஸ் அன்கிட் ஜக்லான் அண்ட் சோம்பீர் குலியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே பெங்களூர் புல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இவங்க எல்லா மேட்சும் ரொம்ப க்ளோஸாக போய் தோத்துருக்காங்க. அண்ட் இந்த டீமுக்கு டை பிரேக்கர்லாம் வேறு சம்பவம் பண்ணி விட்டுருக்கு. இந்த டீமில் நான் பிரச்சனையாக பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட டிஃபென்ஸ் தான். முக்கியமாக 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, சேம் ரைட் கார்னர்ஸ். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ இந்த பக்கம் பெங்களூர் புல்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை இந்த பக்கம் நீங்கள் பட்னா பைரேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த டீமில் ஏதோ ஒன்று ஜெயிக்கும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் புல்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. 2வது மேட்ச் பிட்வீன் தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். தமிழ் தலைவாஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்காங்க. 2 போட்டியில் 1 வின்னு, ஒன்றுமே க்ளோஸாக போய் தான் தோத்தாங்க. அண்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் 2யும் தோத்து, பாயிண்ட் டிஃபரன்ஸ்லையும் ரொம்ப மோசமாக தோத்து டேபிளில் கடைசி பிளேஸில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு குஜராத்தை பற்றி பேசும்போது குஜராத் ஃபுல்லாகவே முகமது ரெசா சடுடிச்சியான நம்பியே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஸ்டார்டிங் 7 சொல்லிடுற எப்படி அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க, யாரை கொண்டு வந்து ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக முகமது ரேசா அவர் இருப்பார். அவர் இல்லாமல் இந்த டீம் ஆட வராதுன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அவர் கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பர்த்திக் தாகி ஆடுவார், நிதின் பன்வர், சுபம் குமார், ராகேஷ் உங்கேரியா, இமான்சு சிங் அண்ட் இமான்சு ஜக்லான் ஆடுவாங்க. அண்ட் எனக்கு இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 விட சப்ஸ்டியூட்லேருந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஹரிஸ் காமாஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளை ஸ்டார்டிங் 7 கொண்டு வருவாங்களான்னு தெரில, கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆடுவாங்களான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. திரும்பவும் முகமது ரேசாவை டிஃபெண்ட் பண்ணியே போகுமோன்னு தோணுது. இந்த இமோன்சு அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த டீமுக்கு வின் பண்ணணும் அப்படின்னா. டிஃபென்ஸ்லையுமே முகமது ரேசா கடைசி மேட்ச் 1 பாயிண்ட் கூட எடுக்கல அப்படிங்கும்போது டிசப்பாயின்மெண்ட் தான். பெருசாக நம்பிட்டு இருந்த பர்த்திக் தாகியாவும் போன மேட்ச் ஒன்றுமே பண்ணல. பட் இந்த மாதிரி ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம்
ஃபார்முக்கு வர வைக்கிற டீம் தான் தமிழ் தலைவாசா இருந்திருக்கு காலங்காலமாக. அது இந்த டைம் பண்ணி முகமது ரசா அப்படிங்கிற பீஸ்டை தட்டி எழுப்பிடக்கூடாது. அது இவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா டீம்ஸுக்கும் பிரச்சனை தான். இப்போதைக்கு இருக்கிற குஜராத் ஜெயண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த டீம் தோக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இங்கே கேப்டனாக இருக்கிற முகமது ரசா சடுலுச்சியனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்திருக்காரோ அப்படிங்கிறது பல பேரோட ஒப்பீனியனாக இருக்குது. தலைமை அதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், மற்ற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு தரணும். அண்ட் இங்கே திரும்பவும் நான் மென்ஷன் பண்ண வேண்டியது, மற்ற பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ப்ரெஷர் அவர் மேலே ஏற்றுனாங்கன்னா அவரும் பண்ண மாட்டாருங்கிறது மட்டும்தான். அவரை ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு பண்ணிட்டே இருப்பார். பட் இந்த பக்கம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். குஜராத் ஜெயண்ட்ஸ் ஒரு டீமாக வந்தாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாஸில் எதுவுமே குறையா தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, குறை இருக்குது. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஸ்வால் மெயின்டைன் பண்ணாலும் பவன் ஷெராவத் கொஞ்சம் கேப்டன்சி இருக்கிறதுனால அட்வான்டேஜ் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அது நார்மலாக அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான், அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டா போதும். பட் இங்கே மூணாவது ரைடராக இமோன்ஸு ஆடுறதுக்கு பதிலாக அவங்க கண்டிப்பாக மோயின் சஃபாகி நரேந்தர் கண்டோலாவை ஸ்டார்டிங் 7ல் கொண்டு வந்தே ஆகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பெரிய பிரச்சனை இப்போதைக்கு ரைட் கார்னர் அண்ட் ரைட் கவர், அதாவது ரைட் சைட் டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. ரோனக் சொதப்படுறாருனா அதை விட அதிகமாக சுரேஷ் சொதப்படுறாரு. சுரேஷ் சொதப்படுறாருனா போட்டி போட்டு ரோனக்கும் சொதப்படுறாரு. ஸோ ரைட் சைட் டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு இருக்கணும். அண்ட் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சாகர் ராத்தியா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாகர் ராத்தியோட என்ட்ரியை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது சாகர் ராத்தியா ஆட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த போட்டியில் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் பேஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் போட்டி போத் கார்னர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் போக போகுது. அந்த பக்கம் அவங்களோட லெஃப்ட் கார்னர் முகமது ரேசா, இந்த பக்கம் தமிழ் தலைவாஸோட ரைட் கார்னர் சாகர் ராத்தி. சாகர் மட்டும் வந்தால் என்னடா கிழிச்சிட போகிறான் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணி நானே பார்த்தேன் நம்ம சேனல்லையே. சாகர் ராத்தி டீமுக்குள்ளே என்ட்ரி ஆனார்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸில் கலக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சாகர் ராத்திங்கிற பிளேயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது இந்த டைமும் ஒரு பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மினிமம் 2 சேஞ்சஸ் ஸ்டார்டிங் 7ல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று கண்டிப்பாக சாகர் ராத்தி ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். திடீர்னு கடைசி நேரத்தில் ஏதாச்சும் குண்டை தூக்கி போடாமல் இருந்தால் சரி, சாகர் ராத்தி ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்டு கூடவே அந்த மூணாவது ரைடர் ஆர் ரைட் கவருக்கு மொயின் சஃபாகியை பிளேஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மொயின் சஃபாகி ஆர் நரேந்தர் கண்டோலா ஸ்டார்டிங் 7ல் ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அசிஸ்டன்ட் கோச் கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போதைக்கு மெயின் ரைடர்ஸ் 2 பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய சீசன், அதனால் நரேந்தரா இருக்கட்டும், மொயின்கா இருக்கட்டும், இல்லை விஷாலா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். இப்போதைக்கு இவங்க 2 பேரும் நாங்கள் மெயினாக வச்சு ஆடிட்டு இருக்கோம்ப்பா, ஏன்னா இது ஒரு லாங் சீசன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. என்னதான் சொன்னாலுமே அந்த மூணாவது ரைடர் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தேவை தமிழ் தலைவாஸுக்கு. இது நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் போட்டி எனக்கு அவ்வளோ க்ளோஸாக போகுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் இந்த போட்டி கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட க்ளோஸாக போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் டை ஆகிற அளவுக்குலாம் போகாது, கொஞ்சம் க்ளோஸாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இஃப் சாகர் ப்ளே பண்ணா, சாகர் ஸ்டார்டிங் 7ல் ஆடினா தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கும், இல்லாட்டி எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும், அது மறக்காம கீழே கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை கைஸ்.